அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் தஹஜ்ஜுத்தில் ஓதக்கூடிய மிக பலமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நம்மள நிறைய பேர் இதை மட்டும் கெட்டியாக பிடிச்சு இதை கையில் எடுத்து நீயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஓதுறதே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு திக்ர் அப்படின்னா அது இதுதான். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு பண தேவையாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ்விடமிருந்து ஏதாவது ஒரு உதவியாக இருக்கலாம், ஒரு நற்செய்தியாக இருக்கலாம். இப்படி எதை நீங்கள் நினைத்தாலும் அது இந்த திக்ரில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இந்த திக்ரு. ஒட்டுமொத்த பிரச்சனையும் நீங்கள் தலைக்கு மேலே 1000 பிரச்சனை இருக்குது அப்படின்னு தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா கூட தஹஜ்ஜத்தில் இந்த திக்ரை 500 தடவை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைங்க. அடுத்த நாள் பாருங்கள், அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அந்த அளவு ரொம்ப ரொம்ப பலமானது. கவலைகளை நீக்கிறதுல ரொம்ப பலம் மிக்கது. இன்னும் இதெல்லாம் நீங்கள் விரும்பலையோ, ஒரு நோய் இருக்கிறத நீங்கள் விரும்பலையோ, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவை நீங்கள் விரும்பலையோ, அது எல்லாத்தையுமே இது தடுத்துரும். இதை நீங்கள் ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதனா கூட உங்களுக்கு அதன் பலனாக நிறைய பிரச்சனைகள் தடுக்கப்படும். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் தடுக்கப்படும். அப்படிப்பட்ட அந்த மகத்தான திக்ரு என்ன அப்படின்னா, அதுதான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதனுடைய பொருள் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு சக்தியோ எந்த விதமான வலிமையோ கிடையாது அப்படிங்கிறது. அதற்கு இன்னும் ஆழமான ஒரு பொருள் இருக்கு. அதாவது அல்லாஹ்வை கொண்டே தவிர ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்வதற்கான அதிகாரம் பெறவோ சக்தி பெறவோ எந்த ஒருவருக்கும் முடியாது. அல்லாஹுவை நினைவுபடுத்தி அவனிடம் உதவி தேடுதல் மூலமே இதை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இதன் விளக்கமாகும். அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கு எந்த விஷயத்துல உதவி வேணுமோ உடனே அந்த நிமிஷம் சொல்லுங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வினுடைய உதவி அடுத்த நொடி உங்களுக்கு வரும். இதுவும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பலனை கொடுத்தது. ஒரு அவசர தேவை அப்படின்னா கூட நான் நியத்து வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த திக்ரு தான். ஏன்னா சில சூறாக்கள் எல்லாமே இருக்கு, நிறைய பலமான சூறா நான் வளமையாக ஓதுறது. அது எல்லா நேரத்துலையுமே எல்லா இடத்துலையுமே ஓத முடியாது. நம்ம ஒரு அவசர தேவையில் இருக்கோம், வெளியில் இருக்கோம், ஒழு செய்யலை அப்படிங்கும்போது என்ன திக்ரு ஓதலாம் அப்படின்னா இந்த திக்ரு போதுமானது. எல்லா தேவைகளுக்கும் போதுமானது. நினைச்சதை அடுத்த நொடி நடத்தி தரக்கூடிய ஒரு திக்ரு. எனவே அல்லாஹ்வினுடைய உதவியை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நாட்டத்தை விருப்பத்தை முன் வச்சு இந்த ஒரு திக்ரை தொடர்ந்து 3 தஹஜ்ஜுக்கு 500 முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. ஓதக்கூடிய முதல் நாள்லையே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எந்த டென்ஷனுமே இருக்காது. ஓதி பாருங்க, உங்களுக்கு புரியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையெல்லாம் ஓதி இது என்னுடைய பலனையும் சிறப்பையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் வஜீஃபா இருக்குது. இதை பார்த்து நீங்கள் அதன்படி அமல் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் கேட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும். இன்னும் ஏராளமான விஷயங்களை நம்ம இந்த கிதாபில் போட்டிருக்கோம். மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த ரமலானில் உங்களோட துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.